ஹலோ ஆல், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். வி ஆர் கன்சல்டிங் அண்ட் பியான். நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன் ஆஃப் த லீடிங் ஃபினான்ஷியல் அட்வைசரி அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் firm. எங்களுக்கு அரௌண்ட் 25+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் செக்டார்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸோ ஆன். எங்களுடைய ஒர்க் மேஜர் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டோடைய நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது இல்லாமல் அது கூட சேர்த்து அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது தான் எங்களுடைய மேஜர் ஒர்க். நாங்கள் ஆஃபீஸில் டோட்டலாக 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்போம். அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், கார்பரேட் ஃபினான்ஸ், ஆடிட்டர் அண்ட் அஷூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் அட்வைசரி. நெக்ஸ்ட் அவர் டீம் மெம்பர்ஸ் ஆர் எங்களுடைய மேனேஜிங் பார்ட்னர், மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் உமேஷ், மேனேஜர் ரகுராம் சிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனந்த் பிரகாஷ், அண்ட் எங்கள் சீனியர் டீம் மெம்பர்ஸ் ஆனந்த்ராஜ், விக்ரம் கார்த்திக் அண்ட் மை செல்ஃப் தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெபினார் டாபிக் என்னன்னா கஸ்டமர் ப்ரொஃபைலிங் ஃபார் ரீட்டைல். கஸ்டமர் ப்ரொஃபைலிங்னா என்ன, அதை எப்படி பண்ண போறோம், எப்போ பண்ண போறோம், எங்க பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் த கஸ்டமர் ஜாப் டு நோ வாட் தே வாண்ட். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு அவங்க என்ன வாங்க போறோன்றது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா கொட்டாக் கேமரா உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது கொட்டாக் கேமரா தான். அது வந்து அந்த ஃபிலிம் ரோல் உங்களுக்கு தெரியும். அந்த நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் எடுத்து அதை வந்து நம்ம போட்டோ போடுறது தான் கொட்டாக் கேமரா. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க அது கூடவே கெனானும் சோனியும் இருந்தாங்க. பட் கொட்டாக் வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸையும் நீடியும் அனலைஸ் பண்ணாம அவங்க இருக்க ட்ரெடிஷ்னல் பேசிஸ்ல, அதாவது அவங்களோட பழைய பேசிஸ்ல இருந்தாங்க. பட் கெனான் அண்ட் சோனி என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் அவங்களுடைய நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே டைம் பேசிஸ்ல எவால்வ் ஆயிட்டு அவங்க டிஜிட்டல் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்டா நீங்க செக் பண்ணீங்கன்னா சோனியும் கெனானும் தான் டாப்ல இருக்காங்க. கொட்டாக் ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால வர முடியல. அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அமேசான் உங்க எல்லாருக்கும் தெரியும். அமேசான்னா உங்களுக்கு என்ன தெரியும், ப்ராடக்ட் வந்து சேல் பண்றவங்க, ஹோல்சேலர் ப்ராடக்டா சேல் பண்றவங்க தான் அமேசான். பட் அவங்க அதோட ஸ்டாப் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டைம் ஆன் டைமுக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணது எல்லா மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து புக்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஈஸியா பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் போறப்ப நம்மளால புக்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. நம்ம நிறைய புக்ஸ் படிக்க நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எல்லா புக்ஸும் நம்மளால எல்லா பிளேசஸ்க்கும் எடுத்துட்டு போக முடியாது. அதுக்காக அவங்க வந்து அமேசான் கிண்டல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க. அந்த கிண்டல் பிளாட்ஃபார்ம்ன்றது இ புக்ஸ். பட் அவங்க அதோட ஸ்டாப் பண்ணல. இப்போ மொபைல்ல நீங்க புக்ஸ் படிக்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க அமேசான் கிண்டல்ன்றவங்க ஒரு டேப்லெட் கிரியேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல எல்லா புக்ஸும் வரும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் அமேசான்லேயே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா அமேசான் பிரைம் வீடியோ. இது வந்து மூவிஸ் அண்ட் சீரீஸ்க்கு வந்து நிறைய பேர் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இதுல தான். ஸோ எல்லாரும் வந்து அமேசான் பிரைம் வீடியோ வந்தாங்க. அமேசான் பிரைம் வீடியோவோட அவங்க ஸ்டாப் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்தரா அனலைஸ் பண்ணப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸையும் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு ரீசெண்டா ஒரு 1 இயர் பேக்ல வந்து கிரிக்கெட் தெரியும் உங்க எல்லாருக்கும், இந்தியா vs நியூசிலாந்து சீரிஸ் வந்து அவங்க ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த 2 எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். என்னன்னா கொட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் நீட் அனலைஸ் பண்ணாததால அவங்களால வந்து இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல சர்வே வந்து அதிகமா பண்ண முடியல, பெஸ்டா பண்ண முடியல, டாப்புக்கு வர முடியல. அதுவே அமேசான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டாப்ல இருக்காங்க. பிகாஸ் அவங்க கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் நீடை வந்து அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது இந்த கோட்டோடைய மேஜர் மீனிங் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் நாட் த கஸ்டமர் ஜாப் டு நோ வாட் தே வாண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோட் இங்க இன்ட்ரடக்ஷன்ல போலாம். நம்ம இந்த கோட் தான் நாங்க ஆல்மோஸ்ட் எங்க ஆஃபீஸ்ல ஃபாலோ பண்றது. என்னன்னா we live in an era where business owners are obligated to understand customer preference than themselves. அதாவது என்னன்னா இப்போ நாங்க ஒரு கிளைண்ட் எடுக்கிறோம்னா நாங்க கிளைண்ட்டுக்கு வந்து அந்த கிளைண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்ன்றது கொடுக்க மாட்டோம். அந்த கிளைண்ட்டோடைய நீட் என்ன, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் நாங்கள் சொல்யூஷன் கொடுப்போம். இதுதான் எங்களுடைய மேஜர் விஷன் அண்ட் மிஷனா இருக்கு. எங்களுடைய மேஜர் ஒர்க்கே கிளைண்ட்டோடைய நீட் என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோமே தவிர நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு அப்படி ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த கிளைண்ட் இந்த இண்டஸ்ட்ரினா இவங்களுக்கு இது, இந்த இண்டஸ்ட்ரினா இவங்களுக்கு இதை பண்ணுவோம் அப்படின்றது எங்க பாலிசியே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா பர்சனலைசேஷன். உங்க எல்லாருக்கும் பர்சனலைசேஷன்ன்றது நார்மலா தெரியும். நமக்கு ஏற்றபடி நம்ம பண்றது தான் பர்சனலைசேஷன். இப்போ இங்க என்ன சொல்ல வரோம்னா நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலிங்ல
இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல எல்லாருமே ஷாப்பிங் வந்து அதிகமா பண்றீங்க. ஷாப்பிங் மீன்ஸ் ட்ரெஸ் இது இல்லை, எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஃபுட்டு, எஜுகேஷன், ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே நமக்கு ஷாப்பிங் வரும். இதுல நமக்கு பர்சனலைஸா இருக்கணும் தான் விரும்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நல்லா பெஸ்டா இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புறோம், ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு பாயிண்ட். அண்ட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, ஒரு 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 ரீஜியன்ல ஒரு 10 டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 டெக்ஸ்டைல் ஷாப்லயும் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ட்ரெடிஷ்னல் ஷாப் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அப்பயும் ஏதோ ஒரு செலிபிரிட்டி வந்து கண்டிப்பா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டெக்ஸ்டைல் ஷாப்போட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் என்னன்னா ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ் அதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோ ரேக்ல பேபிஸ்க்கு எப்பயுமே இருக்கும், பிகாஸ் அவங்களால ஈஸியா விசிபிள் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லேடிஸ்க்கு வச்சிருப்பாங்க. தென் டாப் ஃப்ளோர்ல என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜென்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அது எதுக்காகனா, இதை வந்து ஒரு அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட்டுட்டு இன்னும் இன்னோவேஷன் ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணாதான் நம்மளால கஸ்டமருக்கு பர்சனலைசேஷனா கொடுக்க முடியும். தென் இப்போ இருக்க டெக்னாலஜி நீங்க செக் பண்ணீங்கன்னா, டேட்டா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, டேட்டா அண்ட் டெக்னாலஜி. ஸோ டேட்டாஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு நம்ம எப்படி கஸ்டமர் இன்னும் மோர் எங்கேஜிங்கா வச்சுக்கலாம். அண்ட் தென் அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம ரிவார்ட்ஸ், ஆஃபர்ஸ் எப்படிலாம் கொடுக்கலான்றது தான் இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங்ல நமக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸா இருக்கும். ஃபர்தரா என்னோட டீம்மேட்ஸ் சொல்றப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். அண்ட் இப்போ பர்சனலைசேஷன்னா புரிஞ்சுக்குங்க, நத்திங். பர்சனலைசேஷன் இஸ் ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரோட நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ப்ரிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதை வந்து நம்ம அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றது தான் பர்சனலைசேஷன். நெக்ஸ்ட், இப்போ ஒரு போல் டைம் பார்க்கலாம். அதாவது என்னன்னா, டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ நோ அபவுட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ போல் கொஸ்டின் வரும், அப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, உங்க கஸ்டமர் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, டன். போல் என் பண்ணிடலாம். தென் ஓகே, போல் ரிசல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்க கஸ்டமரோட பேசிக் டீடைல்ஸ் தெரியுமா, இல்லை டெமோகிராஃபிக் பேசிஸ்ல தெரியுமா, இல்லை ஜியோகிராஃபிக்ஸ் பேசிக்ஸ்ல தெரியுமா அப்படின்றது ஆப்ஷன்ஸா இருக்கும். தென் இப்போ வந்து கஸ்டமர் ப்ரொஃபைலிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கஸ்டமர் ப்ரொஃபைலிங்னா ஒரு கஸ்டமர் டேட்டாவை கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான டீப்பர் இன்சைட்ஸ் கொடுக்கறது தான் கஸ்டமர் ப்ரொஃபைலிங். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நம்ம கஸ்டமர் டேட்டா கலெக்ட் பண்றோம். அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றது டீப்பா கொடுக்கறது தான் கஸ்டமர் ப்ரொஃபைலிங். அண்ட் டேட்டாஸ்ன்றது வந்து ஒன்றும் இருக்காது, லைக் ப்ரிஃபரன்ஸ், அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்க அண்ட் என்னென்ன பிஹேவியர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணாங்க, அண்ட் டெமோகிராஃபிக்ஸ் என்னன்றது தான் நம்ம டேட்டால இருக்கும். அண்ட் இன்னும் 2-3 டைப்ஸ் இருக்கு, ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். தென் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர்ஸ் on a granular level better resonate with your customers. அதாவது ஒரு கஸ்டமர் கூடயும் உங்களுக்கு ஒரு சிங்க் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வராங்கன்னா, இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா, அந்த கஸ்டமருக்கு வந்து இந்த பர்சன் கிட்ட போனா கண்டிப்பா நமக்கான ப்ராடக்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் நீங்க கொண்டு வரணும். அது எப்படி பண்ண முடியும்னா, நீங்க கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்ணியிருந்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வரப்போ உங்களால கண்டிப்பா வந்து இந்த கஸ்டமர் இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இந்த கஸ்டமர் இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். பட் அதையும் நம்ம இன்னும் அட்வான்ஸா எப்படி பண்ணுவோம்னா, கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்ணா உங்களால பண்ண முடியும். இது எப்படி பண்ணோன்றதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இப்போ the நீட் ஃபார் கஸ்டமர் ப்ரொஃபைலிங். கஸ்டமர் ப்ரொஃபைலிங் எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்ணோம்னா ஒரு கஸ்டமரோட நீட்ஸையும் ப்ரிஃபரன்ஸையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்றோம். அண்ட் இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்ட்ல கஸ்டமரோட ஃபீலிங்ஸையும் அதை நீங்க வேல்யூ பண்றதை பொறுத்து உங்ககிட்ட வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பெஸ்ட் சொல்யூஷன், பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவாங்க. தென் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, டிஃபரன்ஷியேட் யுவர் பிராண்ட் ஃப்ரம் கஸ்டமர். இப்போ நீங்க கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்றப்ப கண்டிப்பா வந்து உங்க காம்படிட்டருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த உங்க காம்படிட்டர் பிராண்ட்ல இருந்து உங்க பிராண்ட்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். தென் கஸ்டமருக்கு வந்து உங்ககிட்டயே வருவாங்க. அண்ட் ஃபர்தர் இந்த டாபிக், நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹேண்ட் ஓவர் டு ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ் will continue. தேங்க்யூ தினேஷ். இது வரைக்கும் நம்ம வந்து கஸ்டமர் ப்ரொஃபைலிங் என்னன்னு பார்த்தோம், கஸ்டமர் ப்ரொஃபைலிங் எதுக்குன்னு பார்த்தோம். இப்போ கஸ்டமர் ப்ரொஃபைலிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுதான் ரோட் மேப் டு கஸ்டமர் ப்ரொஃபைலிங். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டேட்டா தேவை. நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கஸ்டமர் டேட்டா தேவை. செகண்ட், அனாலிசிஸ் பண்ணணும். தேர்ட் வந்து அதை செக்மெண்டேஷன் பண்ணிட்டு ஃபோர்த்து கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டேட்டா வந்து 4 கைண்டாஸ் நமக்கு கஸ்டமர் டேட்டா தேவை. ஃபர்ஸ்ட் டெமோகிராஃபிக் டேட்டா. இது வந்து பேசிக் டேட்டா, ஏஜ், ஜெண்டர், எஜுகேஷன் லெவல், இன்கம் அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்.
செகண்ட் வந்து பிஹேவியரல் டேட்டா. இது எப்படின்னா பையிங் பேட்டர்ன். ஒரு கஸ்டமர் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குறாங்க, எப்பப்போலாம் வாங்குறாங்க, ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு மட்டும்தான் வாங்குறாங்களா, இல்லை ரெகுலராக வந்து 2 to 3 months ஒன்ஸ் வாங்குறாங்களா, 6 months ஒன்ஸ் வாங்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பையிங் பேட்டர்ன். செகண்ட் வந்து ஸ்பெண்டிங் ஹேபிட். வாங்கும்போதெல்லாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலர் இன்டர்வல் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணுறாங்களா, இல்லை ரெகுலர் இன்டர்வல் வாங்கும்போதே அதிகமாக பண்ணுறாங்களா, இல்லை இயர்லி ஒன்ஸ் வாங்குறவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. தேர்டு பிராண்டு. இது வந்து பிராண்ட் ஓரியன்டாக ஒருத்தவங்க வாங்குறாங்க. இந்த பிராண்ட் இந்த பிராண்ட் தான் பர்டிகுலர், இந்த பிராண்ட் மட்டும் தான் நான் வாங்குவேன், இந்த பிராண்டு இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்றவங்க இருக்காங்களா, இல்லை எனக்கு பிராண்ட்லாம் தேவையில்ல, எனக்கு சைஸ், குவாலிட்டி, கலரு, ஃபிட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், எனக்கு பிராண்ட்லாம் பெருசாக நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேட்டா. ஃபோர்த் ஒன்று, ஹவு தே யூஸ் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கோட் இருக்கு. இந்த கோட்டே பார்த்தீங்கன்னா 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து பார்ட்டி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ரிசப்ஷனுக்கு, ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக, இல்லை பிஸ்னஸ் ட்ரிப்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் நடக்குது, போர்டு மீட்டிங் நடக்குதுன்னா அவங்க வந்து ரெகுலராக கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சைக்கோகிராஃபிக் டேட்டா. இது வந்து பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அண்ட் ஒப்பீனியன். இது ரெண்டுமே வந்து ஒரு கம்பைண்டான ஒரு விஷயம். அதாவது மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்க வாங்குறாங்களா, இல்லை தன்னால் சுயேட்சையாக முடிவெடுத்து, இல்லை மற்றவங்க எது சொன்னாலும் எனக்கு பிடிச்சா மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேட்டா வாங்குறோம். நெக்ஸ்ட் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ். சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு கான்சியஸாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலித்தீன் கவர்லாம் இருக்கும், அது வந்து சில பேர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்ட்ரிக்டா நான் பாலித்தீன் யூஸ் பண்ண மாட்டேன், இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இல்லை அப்படின்லாம் சில பேர் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஜூட் பேக்ஸோ இல்லை வந்து கிளாத் பேக்ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரிலீஜியஸ். சில ரிலீஜியஸ் பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லெதர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்காங்க, இப்போ என்ஆர்ஐஸ்லாம் இருக்காங்க, அப்ராட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆனவங்களா, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். அப்புறம் ரூரல் பீப்புளுக்கான லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், அர்பன் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டெரைனுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறும். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக். லாங்குவேஜ், லொக்கேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸ் அண்ட் கல்ச்சர். லாங்குவேஜ் அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டகிரேட்டட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கல்ச்சர்லேருந்து ஒரு கிளாத்திங் கூட எல்லாமே டிஃபர் ஆகும் லாங்குவேஜும் லொக்கேஷனும் பொறுத்து. ஏன்னா இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேர்னா பார்த்தீங்கன்னா சாரி, தோத்தி இருக்கும். பட் அதுவே நார்த் சைடில் போயிட்டோம்னா அவங்க வந்து குர்த்தா, அப்புறமேட்டு சல்வார் அந்த மாதிரி போடுவாங்க, வேர் பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க் பிளேஸ். பிறந்தது பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில், இல்லைனா செமி ரூரல் ஏரியாவில் பிறந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒர்க்காக வந்து மெட்ரோ சிட்டிஸோ இல்லை மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கோ போவாங்க. அங்கே போய் அங்கே இருக்க கல்ச்சர் அடாப்ட் பண்ணிட்டு அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பிளேஸ் நம்ம வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து எந்தெந்த மாதிரியான டேட்டா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து அதை வந்து எப்படி எடுக்கலாம், எந்த ஒரு டூல் மூலியமா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஜென்ரல் ஒரு 10 கைண்ட் ஆஃப் டூல்ஸ் வந்து ஜெனரலைஸ் பண்ணி இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து லீட் கேப்சர் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்வேஸ். கூகுள் ஃபார்ம்ஸோ இல்லை சர்வேவோ டைரக்டா போய் பீப்புள் டு பீப்புள் வந்து அவங்களோட சர்வே எடுக்கிறது, அவங்க டேட்டா கலெக்ட் பண்றத எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இமெயில் கேட்குது, இமெயில், ஃபோன் நம்பர், டீடைல்ஸ் எல்லாம் கேட்குது. அது மூலயமா கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஏஜ், ஜெண்டர் அது எல்லாமே இமெயிலையும் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதனால அந்த சோர்ஸ் மூலயமா ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் இந்த இ-காமர்ஸ் பில்லிங் பிளாட்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை கூகுள்லையோ ஃபீட் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும், ஆர் யூ வில்லிங் டு டேக் அ ஃபியூ சர்வே அப்படின்னு. அப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு ஏஜ் என்ன, அப்புறம் உங்களோட ஹாபி என்ன, உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு அதுலேயே நிறைய கேள்வி கேட்கும். அந்த மூலியமாகவும் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு கண்காட்சி அந்த மாதிரி போடுறாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அந்த குழுக்கள் முறையில அந்த பைக்கு, காரு இதெல்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு போட்டு அங்க இருந்து நம்மளோட பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பரு எல்லாமே அதுல எழுதி கொடுத்துட்டு சீட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூலியமாவும் நம்ம டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஒரு மாடல் கொஷினர். நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தது இந்த கொஷின்ஸ் மூலியமா அவங்களுக்கு பிஹேவியரலோ, சைக்கோகிராஃபிக்கோ, ஜியோகிராபிக்கல் டேட்டாஸ் எல்லாமே இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ்ல இருந்து இதுக்கப்புறம் இந்த ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். இது வந்து ஒரு மாடல் கொஷின்ஸ் மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் புல் டைம். இது கஸ்டமர் டேட்டாஸ் வந்து நீங்க எப்படிலாம் வந்து எடுக்கிற மாதிரி எடுப்பீங்களா, எடுத்தா எந்த மாதிரியான மோட்ஸ்ல நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பூல். இப்போ உங்களுக்கு பூல் வந்து விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பூல் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த அனாலிசிஸ் நம்ம போய் பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் இஸ் கால்ட் கேனோ மாடல். கேனோ மாடலுக்கு வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்கணும்னா, ஒரு கஸ்டமர் பெர்செப்ஷன்ல இருந்து அவங்களோட பெர்செப்ஷன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதை வந்து அவங்களோட பெர்செப்ஷன் மூலயமா வச்சு எப்படி பெட்டரா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது தான் இந்த கேனோ மாடல். இது வந்து விஓசின்னு சொல்லுவாங்க, அது வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை அப்சர்வ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதுதான் கேனோ மாடல். இப்போ நீங்க ஒரு கஸ்டமரா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரீட்டைல் ஷாப்குள்ள போறீங்க, ஒரு துணி கடைக்கு போறீங்க, ஒரு ஃபேமிலி துணி விற்கிற ஷாப்புக்கு போறீங்க. அங்க போனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி 3 கேட்டகரிஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக் நீட்ஸ், இது வந்து இந்த கடைக்கு போனா அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். சில வந்து இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், இது இருந்தா ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டட், இது இருந்தா கண்டிப்பா நான் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஆடியன்ஸ் உங்க சைட்ல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஹலோ சார். சொல்லுங்க. இது இப்போ ஆஸ் அ கஸ்டமரா பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 கேட்டகரி வந்து மினிமம் வந்து பார்ப்பேன். பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், லொகாலிட்டி, அது வந்து எங்க நியர்பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி வந்து காஸ்டிங் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அந்த மாதிரி தான் காஸ்டிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவோம். வந்து ஆம்பியன்ஸ் ஓகே, மினிமம் ஒரு ஏசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது பாக்குறது. மோஸ்டா வந்து பாக்குறேன் நோ எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நான் எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ரிட்டர்ன் பாலிசி வந்து இருக்கணும், மினிமம் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கணும். இது பேசிக் இது வந்து as a customer நான் பார்ப்பேன். ஓகே, வேற சார் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் சார். க்ளீனான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். ட்ரையல் ரூம்ஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஓகே, குவாலிட்டி. நெக்ஸ்ட் வேற சாரி சார், நீங்க பேசுறது கிளியரா கேட்கல சார். ஹலோ, சரி சாரி சார். ஆனந்தராஜ், பேமெண்ட் ஆப்ஷன் சாட் பாக்ஸ்ல ஷார்ட் டைம் டெலிவரி போட்டிருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கோ. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க ஷார்ட் டைம் டெலிவரி. ஷர்மிளா ஜூலியட்ன்றவங்க போட்டிருக்காங்க ஷார்ட் டைம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது இன்புட் கொடுக்கணும்? டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ், அப்புறம் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து எதனா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நியூ கலெக்ஷன் எதனா இருக்கணும். ட்ரெண்ட் சீசன் டைம்ல எதனா மாறும், அதனால அந்த கலெக்ஷன் இருந்தா கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, உங்களோட பெர்செப்ஷன் சொல்லிட்டீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இப்படிதான். நீங்க என்னென்ன சில விஷயம்லாம் பேசிக்கா இருக்கும், சில விஷயம்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு, சில விஷயம்லாம்
இருந்தா கண்டிப்பா கஸ்டமர் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இருப்போம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து கேனா மாடலோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது வந்து இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து பேசிக் நீட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, கிளீனினஸ், இந்த ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், ப்ரைசிங் சொன்னீங்க. அப்புறம் நேவிகேஷன், ஈஸி நேவிகேஷன்னா இப்போ உள்ள கொண்டு எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன செக்ஷன் இருக்கு அப்படின்னு ஈஸியா நமக்கு தெரியறதுக்காக ஃபர்ஸ்ட் முன்னாடியே ஒரு போர்டு இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். நம்ம வந்து அவங்களுக்கு குழப்பாம இருக்கிறதுக்கு அவங்க ஈஸியா ஒரு பாத் கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பாலிசி, நீங்க சொன்ன மாதிரியே தான் ரிட்டர்ன் பாலிசிஸ் இருக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து த மோர் த பெட்டர். ப்ராடக்ட் வெரைட்டி நீங்க சொன்னீங்க, கரெக்ட். ப்ரைசிங் சொன்னீங்க, அமௌண்ட் அசிஸ்டன்ஸ், ஸ்டாஃப்ஸ் அசிஸ்டன்ஸ் சொன்னீங்க, ஸ்டோர் ஆக்சிலிட்டி, லொக்காலிட்டி சொன்னீங்க, அப்படி இன்ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏசி இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் அங்க உள்ள பேசிக் நீட்ஸ் சொன்னீங்க, அப்புறம் குவாலிட்டி. தென் இதெல்லாம் இருந்தால் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டெலிவரி ஆப்ஷன் சொன்னீங்க, கரெக்டாக. லாயல்ட்டி ப்ரோக்ராம், ரெகுலரா வரவங்களுக்கும் எப்பயாவது வரவங்களுக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான். லாயல்ட்டி, ரெகுலரா வர கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு அந்த ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்சனலைஸ் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ்டு பர்சன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லொக்காலிட்டி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஷாப் லிஃப்ட் வைக்கலாம். இல்லைன்னா வீல் சேர் இருக்கு, ரேம்ப் வைக்கலாம். ஸ்டெப்ஸுக்கு பதில் அவங்களால ஏற முடியாது அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட், ட்ரெண்டியான ப்ராடக்ட், இல்லை இங்கே மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கும், நம்ம கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தேடி வருவாங்க. அந்த மாதிரி யூனிக் ஆஃபர் அண்ட் ப்ரைசிங், பை 2 get 2, பை 3 get 3, பை 4, அந்த மாதிரி மற்ற காம்படிட்டர்ஸ் கொடுக்க முடியாத ஒரு ஆஃபரோ டிஸ்கவுண்ட்டோ நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோர்ஸ்க்கு வருவாங்க. இதை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது தான் நம்ம கேனோ மாடல். நெக்ஸ்ட் இப்போ டேட்டாலாம் வாங்கிட்டோம். அந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேல டாக்குமெண்ட், பிசிக்கல் டாக்குமெண்ட் எடுத்திருப்போம், ஃபார்ம்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம். அதெல்லாமே வந்து ஒரு செட்டா ஆர்கனைஸ் பண்ணோம். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எந்தெந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் எந்தெந்த மாதிரியான ரிப்ளை கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸ்ல ஒன்று கொடுத்துருப்போம், இன்னொன்று வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும், எக்ஸாக்ட் ஏஜ் கேட்டகரி இருக்கும் அவங்களுக்கு. அதை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஃபார்மட் கொண்டு வரணும். ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக வந்த ஆன்சர்ஸ், அதை வந்து எலிமினேட் பண்ணும். அது வந்து டேட்டா கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து வெறும் தீபாவளிக்கு மட்டும் ஃபீட்பேக் வாங்கி எடுத்துட்டு மற்ற இயர் ஃபுல்லாக எடுக்காம விட்டோம்னா அப்போ அந்த டைம்ல வாங்குற பர்ச்சேஸ், பையிங் பேட்டர்ன், பையிங் ஸ்பெண்டிங் வந்து இரிலவெண்ட்டாக இருக்கும். அதனால ஒரு வருஷத்துக்கு எடுத்தால் தான் ஒரு ஆவரேஜை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதனால டேட்டா கன்சிஸ்டன்ட், ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு ஒன்று டேட்டா எடுத்தாதான் நமக்கு வந்து அது டிஃபரன்ஸ் தெரியும். அதை வச்சு நம்ம எவால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேலிடேஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா வச்சு ப்ளே பண்ணுவோம். இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஜ் கேட்டகரி, ஏஜ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இல்லை அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அதை வச்சு மேரிட் ஆனவங்க வந்து எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அன்மேரிட் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அன்மேரிட் வந்து சீக்கிரம் மீன் ரொம்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குறாங்க. ஆனால் மேரிட் ஆனவங்க ஒரு 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் ரெகுலராக வராங்க அப்படின்னு ரிலவெண்ட் பண்றது தான் இந்த டேட்டா அனாலிசிஸ். நெக்ஸ்ட் கஸ்டமர் செக்மெண்டேஷன். வந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து செக்மெண்டா பிரிக்கணும். எப்படி ஒரு 4 கேட்டகரியே பிரிக்கலாம். நெகட்டிவ் வேல்யூ கஸ்டமர், லோ வேல்யூ கஸ்டமர், மீடியம் வேல்யூ கஸ்டமர், ஹை வேல்யூ கஸ்டமர். இந்த ஹை வேல்யூ கஸ்டமருங்கிறது நமக்கு வந்து ரெகுலரா ராயல் கஸ்டமர். மீடியம் வேல்யூனா அது அவங்க வந்து வருவாங்க, பட் ஆனால் ஒன் ஆஃப் த சாய்ஸாக தான் நமக்கு இருப்பாங்க. நம்ம கடை ஒரு 4 கடைக்கு போவாங்க, அது 4வது ஆப்ஷனா இருப்பாங்க, இல்லை 3வது ஆப்ஷனா இருப்பாங்க, ஒரு ஆப்ஷனா தான் இருப்பாங்க நம்ம கடைக்கு. லோ வேல்யூ கஸ்டமர் வந்து எப்பயாவது வருவாங்க, வேற வழியே இல்லை நம்ம இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க வந்து லோ வேல்யூ கஸ்டமர். நெகட்டிவ் வேல்யூ கஸ்டமர்னா வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க, நின்றுவாங்க, அவங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ கஸ்டமர். நெக்ஸ்ட் வந்து RFM அனாலிசிஸ். RFM அனாலிசிஸ் நம்ம எதுக்கு பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட பிஹேவியரை வச்சு ஃபியூச்சர்ல வந்து புது கஸ்டமர் எப்படி வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்க நம்ம கஸ்டமரா மாத்துறது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ட் பண்றதுக்கான அனாலிசிஸ் தான் RFM அனாலிசிஸ். RFM-கோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரீசன்சி, ஃப்ரீக்வன்சி அண்ட் மானிட்டரிங். ரீசன்சினா எவ்வளோ கிட்ட புதுசா இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறோம், ஒரு பேனர் வைக்கிறோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம கன்வெர்ட் ஆகி நம்ம ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அது வந்து ரீசன்சி. இப்போ ஃப்ரீக்வென்ட்னா எவ்வளோ ஒரு மாசத்துக்கு ஒரு 4 times வராங்களா, 2 times வராங்களா, இல்லை வருஷத்துக்கே
2 times 3 times தான் வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் மானிட்டரி, வந்து எவ்வளோ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க, எவ்வளோ வேல்யூக்கு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க, எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்றாங்க நம்ம கடைக்கு வந்து அப்படின்னு பாக்குறது மானிட்டரி. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்கு. இப்போ கஸ்டமர் ஐடி எவ்வளோ பர்ச்சேஸ், எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ குவான்டிட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து பேசிக்கா எல்லா கடையிலுமே இருக்கும் டேட்டா பேஸ்ல. இதை பேஸ் பண்ணி ஆர்எஃப்எம் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ வந்து எவ்வளோ ரீசெண்டா வந்திருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணி ஸ்கோர் போடுறது வந்து 6. ஒரு மாசத்துக்குள்ளேயே ஒரு 2 தாட்டி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இல்ல ஒரு வருஷத்துக்கே 2 தாட்டி வராங்கன்னா ஸ்கோர் வந்து கம்மியாகும். அதே மாதிரி எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்திருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் மானிட்டரி ஸ்கோர், எம் ஸ்கோர், எவ்வளவு அதிகமா பர்ச்சேஸ் பண்ணாங்க, காசு அதிகமா கொடுத்துருக்காங்க, ஒரு தாட்டி வந்தாலும் அதிகமா கொடுக்குறாங்க, இல்ல 5 தாட்டி வந்தாலுமே அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க இங்க வந்தா அப்படின்னா அவங்களுக்கு 8 மார்க்ஸ், இல்ல கம்மியா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மார்க்ஸ். இப்போ டோட்டலா ஒரு இயருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ், 356, 445, 550, 547 அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒன்று ஒரு ஸ்கோர் வச்சு அந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்ம 4 கேட்டகரிஸா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் டாப் கஸ்டமர்ஸ், லாயல் கஸ்டமர்ஸ், அட்ரிஸ்க் கஸ்டமர், லோ வேல்யூ கஸ்டமர். டாப் கஸ்டமர்ஸ் எப்படின்னா இந்த 3 டைமென்ஷன்லயும் 6லயும் புதுசா வந்தவங்களும் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து அதுக்கப்புறம் மணி அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி இந்த 3 கேட்டகரியிலுமே அவங்க வந்து டாப் ஸ்கோர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க டாப் கஸ்டமர். இது வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமா வந்துட்டு அடிக்கடி வருவாங்க. ஆனா வந்து மானிட்டர்லயும் இந்த ரீசன்சி பாயிண்ட்ஸ்லயும் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்திருப்பாங்க. அடிக்கடி வருவாங்க பட் ஆனா ரீசெண்டா வந்திருக்க மாட்டாங்க, மணியும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா லாயல் கஸ்டமர் அவங்க. இன்னொரு கேட்டகரி வந்து அட்ரிஸ்க் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து வந்தது வந்து ரீசன்சி பார்த்தீங்கன்னா கம்மியா இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் வந்திருப்பாங்க, இப்போ வந்து குறைஞ்சிருக்கும். நிறைய டைம் வந்திருப்பாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து குறைஞ்சிருக்கும், வராம விட்டுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்து இந்த கைண்ட் ஆஃப் கஸ்டமர் கேட்டகரியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இன்னும் கஸ்டமர் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து லோ வேல்யூ கஸ்டமர். இது எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இந்த 3 பாயிண்ட்ஸ்லயுமே லோவா இருப்பாங்க, அவங்க லோ வேல்யூ கஸ்டமர். இந்த கீழே இருக்க 2 அட்ரிஸ்க்கும் லோ வேல்யூ கஸ்டமர்ஸையும் எப்படி ரிட்டன்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேல டாப் கஸ்டமர்ஸும் லாயல் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம எப்படி வந்து இன்னும் அடிஷ்னலா வந்து அவங்கள போனஸ் கொடுக்கறதோ இல்லை வந்து அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கறதோ அவங்க இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம், எப்படி பண்றதுங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஒரு தாட்டி அவங்ககிட்ட கஸ்டமர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவங்க அந்த டேட்டாவே வச்சு திருப்பி அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வேஸ்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் இருக்காது, இந்த வருஷம் வந்து கல்யாணம் இருக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து ஒரு 8 to 10 lakhs எல்பியை வாங்கிட்டு இருப்பாங்க பேக்கேஜ். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 15 to 18 lakhs வாங்குவாங்க. இதை பேஸ் பண்ணி எப்படின்னு மாறும்னா லாஸ்ட் இயர் வந்து பிராண்டடா ஒரு வாங்கிக்க மாட்டாரு, லோ காஸ்ட்ல ஒரு மீடியம் குவாலிட்டியான பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, கிளாத்ஸோ இல்லை எதுனாலும். பட் ஆனால் அவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட நேச்சர் ஆஃப் ஸ்பெண்டிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அன்பிராண்டட்ல இருந்தவங்க பிராண்டடா போடலாமே, கையில காசு வந்தோட்டி பிராண்டடா போடலாமே அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி மேரிடா ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் வந்திருப்பாரு, நான் கூட ஒருத்தர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா 4 பேர்த்த கூப்பிட்டு வருவாங்க. நமக்கு வந்து கஸ்டமர்ஸும் வந்து அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்பெண்ட் பண்றது அதிகமாகும், நமக்கு வந்து சேலும் அதிகமாக நடக்கும். அதனால என்ன பண்ணணும்னா ஒரு 6 months ஆர் 1 year குள்ள அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். மேரிடா இருந்தவங்க அவங்க திருப்பி அவங்க கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுத்தோ அவங்க வந்து மேரிடா அன்மேரிடு இருந்தவங்க மேரிடா இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை அர்பன்ல இருந்து செமி அர்பன்ல இருந்து அர்பன் சிட்டிக்கு மாறிக்காங்களா, மெட்ரோ சிட்டிஸ் மாறிக்காங்களான்னு நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். இதுதான் அது ஒரு பெட்டர் கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி இது. நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக் வந்து மிஸ்டர் விக்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தேங்க்யூ. Thank you, Mr. Dinesh and Mr. Anandraj. So hopefully ஒரு குவிக் சம்மரி மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கஸ்டமர் ப்ரொஃபைலிங்னா என்ன, கஸ்டமர் ப்ரொஃபைலிங் எதுக்காக பண்றோம் அண்ட் கஸ்டமர் ப்ரொஃபைலிங் எப்படி பண்ணுன்றதை நம்ம டீடைல்டா நம்ம வந்து நம்ம டீம்மேட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு ஜிஸ்டா சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் டேட்டா இருக்கு.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸ் மூலியமா கலெக்ட் பண்றோம், இல்லை நாமளே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபீட்பேக்ஸ் ஃபார்ம் மூலியமாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது அனலிட்டிக்ஸ் சேனல் மூலியமாவோ நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டாஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அந்த டேட்டாவை என்ன பண்றோம் நம்ம பேஸ்ட் ஆன் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து குரூப் பண்றோம். ஒரு 4 to 5 ப்ரொஃபைல்ஸா இல்ல 4 to 5 குரூப்ஸா நம்ம வந்து கஸ்டமர் செக்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற போது நெக்ஸ்டா நம்ம அனாலிசிஸ் போர்ஷன்ல RFM அனாலிசிஸ், அதாவது ரீசன்சி, அவங்க எவ்வளவு ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் அந்த செக்மெண்டட் கஸ்டமர்ஸோட மானிட்டரி வேல்யூ, அவங்களோட ஆவரேஜ் பேஸ்கெட் வேல்யூ என்ன. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் செக்மெண்ட்ஸ்ல நம்மளுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாரு, பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இன் த சென்ஸ் நமக்கு சிக்னிஃபிகண்டா ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ற கஸ்டமர்ஸ் யாருன்றத நம்ம வந்து ஃபைனலா வந்து அவுட்கமா கஸ்டமர் ப்ரொஃபைலிங் மூலமா எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, அனாலிசிஸ் பண்ணியாச்சு. ஸோ வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டேட்டா அனாலிசிஸ் நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் தான் நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். ஸோ டேட்டாஸ் இருக்கு, அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து அதனுடைய அவுட்புட் பெனிஃபிட் வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணி RFM அனாலிசிஸ் பண்ணிட்டு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா இருக்கேன் அப்படின்னா என்னோட ஷாப்க்கான பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாருன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் நெக்ஸ்ட் அப்ரோச் நான் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா என்னால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டீப் டைவ் பண்ண மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா நம்மளுடைய பிசினஸ்க்கு இவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரியை நான் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்க சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 4 to 5 ப்ராடக்ட் குரூப்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் ஆரம், ஜென்ஸ் ஆரம், கேர்ள்ஸ் ரெடிமேட்ஸ், ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் குரூப்ஸ் உங்களுடைய பிசினஸ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராடக்ட் கிளாசிபிகேஷன் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் குரூப்ஸ் என்னோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாருன்றத நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் ஸோ ஜென்ரிக்கா அரைவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஜென்ரிக்கா அரைவ் பண்ணதுல இருந்து எனக்கு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் குரூப்ஸ்க்கு அகேன்ஸ்டா என்னோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் என்னால வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டபிள் ஒரு ஆக்ஷனா என்னால கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ ஓவராலா நம்ம வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல டீப் டைவா இன்னொரு ஸ்டெப் ட்ரில் டவுன் பண்ணிட்டு என்னுடைய ப்ராடக்ட் குரூப்ஸ்க்கு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் யாருன்றதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்மார்ட்ன்ற ஒரு அப்ரோச் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்மார்ட் இஸ் அக்ரோனிம் ஃபார் ஸ்பெசிபிக், மெஷரபிள், அப்ளிகபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். அதாவது என்னுடைய அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, அந்த ஸ்பெசிஃபிக்கான அப்ரோச்சும் நான் மெஷர் பண்றக்கூடிய மாதிரி வந்து அப்ரோச்சா இருக்கணும். அப்புறம் அந்த அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச். அப்புறம் இந்த கரண்ட் சினாரியோ இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ்க்கு அந்த அப்ரோச் வந்து ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் ஆகுமா இல்லையா, அதே மாதிரி ஒரு சர்டன் டைம் லிமிட் வச்சுட்டு அதுக்குள்ள நம்மளுடைய இந்த ஆக்ஷன் ஆஃப் பிளானை வந்து முடிச்சிடும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ரேட் எப்படி இருக்கு இல்ல இந்த சக்சஸ் ரேஷியோ எப்படின்னு இருக்கிறது நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸை நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாய்ஸ் ரெடிமேட்ஸ் இந்த ப்ராடக்ட் குரூப் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் சிக்னிஃபிகண்டா ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் கான்ஷியஸ் பீப்புள். ஸோ அப்படின்னு தான் அவங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் அப்படின்ற போது நான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது என்னையே நான் கொஸ்டின் பண்றேன். அதாவது பாய்ஸ் ரெடிமேட்ஸ் இந்த ப்ராடக்ட் குரூப்க்கு நான் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இதுதான் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு அது கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்டா அந்த கஸ்டமர்ஸ்க்கு கேட்டர் பண்ற மாதிரி தான் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஃபைன், பிரச்சனையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய விர்ச்சுவல் மெர்கண்டைசிங், நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அப்பீலிங்கா கஸ்டமரை வந்து இன்சென்டிவைஸ் பண்ணி வாங்குற மாதிரி டிஸ்பிளே பண்ணிருக்கமான்றத பார்க்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் நம்ம வந்து கீப் ஆன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த கான்ட்ரரியா நம்ம ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் கான்ஷியஸ்னா நான் ஒரு லிமிட் செட் பண்ணிக்கிறேன் 0 to 1000. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கொஞ்சம் ப்ரீமியமா தான் நான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன் அப்படின்ற போது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட்டை நான் வந்து இப்போ இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் அவுட்புட் மூலியமா நான் என்ன பண்றேன்னா மாடிஃபை பண்றேன். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ என்கிட்ட நிறைய ப்ராடக்ட் குரூப்ஸ் இருந்தாலுமே என்னோட அப்ரோச் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் குரூப் மட்டும் நான் வந்து எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி என்னோட அசார்ட்மெண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். பிகாஸ் இது கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் பாஸ்ட் டேட்டாஸ் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வரோம். அது போக நம்ம இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எவால்வ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படின்ற போது நம்ம ரீசெண்ட்
ட்ரெண்டும் இதுதானா அப்படின்றது வேலிடேட் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் குரூப் மட்டும் எடுத்து இந்த அனாலிசிஸ் பண்றோம். அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அசார்ட்மெண்ட்ஸ் அண்ட் விஷுவல் மெர்கண்டைசிங் எல்லாமே மாத்திட்டு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலிங்ல வந்து அவுட்புட்டும் நமக்கு இங்க பிசிக்கலா வர கஸ்டமர்ஸும் ஒண்ணுதானா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் ஒரு அந்த அப்ரோச் நம்ம மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மற்ற ப்ராடக்ட் குரூப்ஸ்க்கு நம்ம வந்து பேரலா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம ஒரு எல்லா செக்மெண்ட் குரூப்ஸ்க்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஒரு ப்ராக்டிகலா ஒரு ப்ராடக்ட் குரூப்ஸ் மட்டும் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட சக்சஸ் ரேஷியோ மெஷர் பண்ணிட்டு அதோட எஃபெக்டிவ்னஸ் பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வைஸ் ஐடியா. பிகாஸ் நம்மளோட கேபிட்டல் அண்ட் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா நம்ம இது வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சேனல் நான் சூஸ் பண்ணும். ஸோ என்னதான் நான் வந்து இப்போ கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணிட்டாலுமே கஸ்டமர்ஸ்க்கு அதை நான் வந்து தெரியப்படுத்தணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அந்த நாலேஜ் அந்த அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேலா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படின்ற போது நான் எந்த மாதிரி கம்யூனிகேஷன் சேனல் யூஸ் பண்ணுன்றது இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்க வந்து ஜியோகிராபிக்கலா நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்க கம்யூனிகேஷன் சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரீஜனுக்கு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மொபைல் போன் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கு, அதே மாதிரி இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு ஸோ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்ரோச் பண்ணுமா இல்ல கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் அதாவது பில்போர்ட் மாதிரி வந்து பண்ணணுமான்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் கன்வென்ஷனல் பில்போர்ட் அப்ரோச் ஸோ இதுல எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் ஆக்சசிபிலிட்டி இருக்கு, எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற போது உங்க ரீஜன்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுல என்ன மோட் ஆஃப் மீடியம்ல நான் வந்து கஸ்டமரை வந்து நான் ரீச் பண்ணணும். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாமா இல்ல சோஷியல் மீடியால இன்னும் வந்து பிராண்டிங் வந்து சூப்பரா பண்ணலாமா அப்படி இல்லைன்னா இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாமா. ஸோ இந்த மீடியம்லேயே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்க ரீஜன்ல அதுக்கு நீங்க ஒரு சர்வே எடுக்கணும். ஸோ என்ன மாதிரி ஆப்ஸ் வந்து இப்போ பாப்புலரா இருக்கு, சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து எது பீப்புள் அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க, எதுக்கான யூசேஜ் வந்து அதிகமா இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ அது மூலியமா நீங்க வந்து பீப்புளை ரீச் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய போட்ட எஃபர்ட்டுக்கான வந்து ஈல்டு வந்து நீங்க எடுக்க முடியும். ஸோ எவென்ச்சுவலா என்ன ஈல்டுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் வாக்இன்ஸ் டு யுவர் ஷாப். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் யுவர் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜென்ஸ் ரெடிமேட்ஸ் ப்ராடக்ட் குரூப் எடுத்துக்கிறேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் சேம் நான் பட்ஜெட் கான்ஷியஸ் பீப்புள் தான் இதுலயும் இருக்காங்க அப்படின்ற போது அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் மாறலாம். பட்ஜெட் கான்ஷியஸா இருப்பாங்க பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடிஷனல் ப்ரிஃபரன்சஸ் அதாவது சைக்கோகிராபிக்ஸ் இல்ல பிஹேவியரல் அனாலிசிஸ் மூலியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க இல்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்ல என்ன மாதிரி டிசைன்ஸ்ல ப்ரிஃபர் பண்றாங்கன்றத நம்ம வந்து இது மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்சிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சஸ்டைனபிளா இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம பட்ஜெட் கான்ஷியஸா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணிருந்தாலுமே இன்னொரு ஸ்டெப் நம்ம கீழே இறங்கி நம்ம அவங்களுடைய ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வந்து மீட் பண்றோமா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே பட்ஜெட் கான்ஷியஸாவும் இருக்கணும், மெட்டீரியல்ஸுமே பாத்தீங்கன்னா சஸ்டைனபிளா இருக்கா இல்ல வேற ஏதாவது ட்ரெண்ட்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்களா. ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணி அதுக்கான பொட்டன்ஷியல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும். அண்ட் ஃபைனலி இப்ப நான் சொன்ன அப்ரோச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டெப்ல இல்ல ஒன் ஷார்ட்ல முடிகிற ப்ராசஸே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து நீங்க வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த அப்ரோச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைனமிசம் தேவைப்படுது. பிகாஸ் ஏன்னா கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் அண்ட் நீட்ஸ் பாத்தீங்கன்னா டைம் டு டைம் எவால்வ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ் வருவாங்க, நியூ கஸ்டமர்ஸோட டேட்டாவை நம்ம கேதர் பண்ணி இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அது போக எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட வந்து ப்ரிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 6 months வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெண்ட் போகலாம், இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் மாறி இருக்கலாம். ஸோ அப்படின்ற போது இந்த டைனமிசம் வந்து ஒரு கீ பிளான் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும் நம்மளுடைய என்டையர் கஸ்டமர் ப்ரொஃபைலிங் ஆக்டிவிட்டிலேயே. ஸோ நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொஃபைலிங் வந்து பாத்தீங்கன்னா ரீவிசிட் பண்ணி ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சேலை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் கஸ்டமர் ப்ரொஃபைலிங். ஸோ இந்த என்டையர் கஸ்டமர் ப்ரொஃபைலிங் ஆக்டிவிட்டியே பாத்தீங்கன்னா டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்றோம், அந்த டேட்டாவை கிளீன் பண்றோம், அனலைஸ் பண்றோம், அண்ட் அதுல இருந்து இன்ஃபுளுன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்படின்ற போது இந்த டேட்டா இந்த டிஜிட்டல் ஏரால டேட்டா நம்ம சொல்லும் போது இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா குவாலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை கலெக்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்ஷியலா நம்ம டீம்மேட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி
டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா எடுக்கிறோம், சைக்கோகிராஃபிக்ஸ் எடுக்கிறோம், பிஹேவியரல் டேட்டா எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை அதுல ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டேட்டாஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா நாங்க ப்ரீவியஸா சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்சஸ், அதாவது கஸ்டமர் சர்வேஸ், இல்லை வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ் எடுக்கலாம். அதாவது நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பீப்புள்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு லைக் பண்றாங்க, இல்ல வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சேவ்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா மெட்ரிக்ஸ் நம்ம எடுக்கலாம். அப்புறம் சர்வேஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு அதாவது ஷார்ட் கொஸ்டினர்ஸ்ல மேக்ஸிமம் இன்ஃபரன்சஸ் ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். பிகாஸ் அது ஒரு ஃபிக்ஷனா கஸ்டமருக்கு வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும். அவைலபிலிட்டி, இதுதான் டேட்டா அவைலபிலிட்டின்றது. அண்ட் டேட்டா குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றதுனால டேட்டா கன்சிஸ்டன்சி வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பிகாஸ் நம்ம டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ற போது எந்த அளவுக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குமா இல்லையான்றதை நம்மளால தரவா சொல்ல முடியாது. ஸோ அப்படின்ற போது டேட்டா கிளீனிங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ டேட்டா கிளீன் பண்றது இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டெப். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ஏதாவது இருக்கா, இல்ல அவுட்லயர்ஸ் ஏதாவது இருக்கா, இருந்தா நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிட்டு அந்த ரா டேட்டாவை நம்ம அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் கிளப் பண்ணி ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட்டும் கிளீனா இருக்கும் அண்ட் அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டா அவைலபிலிட்டி அண்ட் குவாலிட்டியில நம்ம இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ கலெக்ட் பண்ற டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் மேக்ஸ் பாசிபிள் சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண டேட்டாவை எவ்வளோ நம்ம குவாலிட்டியா எடுத்துட்டு நம்ம இன்ஃபரன்ஸ் எடுக்கணுன்றத ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா டைனமிக் அண்ட் எவால்விங் கஸ்டமர் பிஹேவியர். ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் வந்து டைனமிக்கா எவால்வ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படின்ற போது நம்ம எந்த அளவுக்கு we are on par with the customers என்றதை பார்க்கணும். ஸோ கஸ்டமர் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம், ஸோ ப்ரொஃபைலிங் பண்ணி அவுட்புட் எடுத்தாச்சுன்ற அந்த ப்ராசஸோட நம்ம ஸ்டாப் பண்ணாம ஃபர்தரா நம்ம இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பேரலா எக்ஸிஸ்டிங் டேட்டாவோட கப்புள் பண்றோம் அப்படின்ற போது இன்னும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கியூரேட்டடான ப்ரொஃபைலிங் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டா பிளஸ் கேப்சரிங் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். அந்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் கேப்சர் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டஸ்டான டாஸ்க் தான். ஸோ அதை நம்ம கீப் ஆன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன வி ஷுட் கீப் அ டேப் ஆன் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம லேட்டஸ்டா நம்ம வந்து நம்ம ஆஸ் அ பிசினஸ் ஆண்டர்பிரனர் அப்டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒன் ஸ்டெப் அஹெடா கஸ்டமர் கொடுக்க முடியும். ஸோ தட் வி கேன் மேட்ச் வித் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா டேட்டா இன்டகிரேஷன் ஃபிராக்மெண்டேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா பார்த்த மாதிரி நம்ம கஸ்டமரோட பெர்செப்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து மல்டிடியூட்ஸ் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ இந்த மல்டிடியூட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி ரெலவெண்டான கஸ்டமர் செக்மெண்ட்ஸோட நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்ற போது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அதனால இந்த சேலஞ்சை நம்ம ஓவர் கம் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை கொலைட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம இதுக்கு வந்து டெடிகேட்டடா ஒரு சிஆர்எம் டீம் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டியே கஸ்டமரை மானிட்டர் பண்றது மட்டும் தான். அண்ட் பேரலி வர டேட்டாவை ப்ராப்பரா வந்து கஸ்டமர் ப்ரொஃபைலிங்ல ஃபீட் பண்ணிட்டு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் ஒரு சிஆர்எம் டீம் நம்ம வந்து டெடிகேட்டடா அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி கன்சல்டன்ஸ் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்ற போது எங்களோட எக்ஸிஸ்டிங் மாடியூல்ல சிஆர்எம் மாடியூலும் இருக்கு. ஸோ நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா வந்து உங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் வந்து நாங்க வந்து ஓவர் கம் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஃபைனலி பிரைவசி அண்ட் காம்ப்ளைன்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்க கஸ்டமரோட மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல இருக்கணும், பட் ஆனா வித்வுட் கிவிங் ஆக்சஸ் டு த டேட்டா. ஸோ அஸ் அந்த ஃபிளிப் சைட் நீங்க வந்து பிசினஸ் ஆண்டர்பிரினரா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கஸ்டமரோட டேட்டா இல்லாம என்னால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட நீட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதாவது என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து நம்ம கஸ்டமர் டேட்டாவை வாங்குறோம், எப்படி அந்த கஸ்டமர் டேட்டாவை நாங்கள் யூஸ் பண்றோம், அண்ட் ஃபைனலா அந்த கஸ்டமர் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றோம். ஸோ அப்படின்ற அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி எக்ஸிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலிங்க்கு என்ன டேட்டா தேவையோ ஸோ அது மட்டும் நம்ம சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டா போதும். ஒரு சில டேட்டாஸ் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது இல்ல அவங்க ஹெசிடேட் பண்ற டேட்டாஸ் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ அதே மாதிரி காம்ப்ளைன்ஸ் என்ற ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ டிபிடிபி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ ஹோப்ஃபுல்லி கமிங் இயர்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க இந்த டிஜிட்டல் ஏரால. ஸோ நாம வந்து ஒன்ஸ் அந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் வி ஷுட் கம்ப்ளை வித் தோஸ் ரெகுலேஷன்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம கஸ்டமர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும், வாங்கணும், என்ன மாதிரி டேட்டாஸ்லாம் வாங்கணும், எப்படி அந்த டேட்டா வந்து செக்யூர்டா நம்ம வந்து வச்சுக்கணும், அண்ட் என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் நம்ம வந்து சிஆர்எம் டீமுக்கு கொடுக்கணும் ஸோ தட் அவங்க டேட்டா வந்து கான்ஃபிடன்ஸ்லாம் வச்சுப்பாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெகுலேஷன்ஸ் ஒன்ஸ்
இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடியர் பண்ணி we can move forward. ஸோ சேலஞ்சஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதுதான். ஸோ ஒன்ஸ் இந்த சேலஞ்சஸ் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாத்தீங்கன்னா we are on ஒரு 70 to 80% ஆஃப் த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் டெஸ்டினேஷன் நம்ம அரைவ் பண்ண மாதிரி. ஸோ இப்போ ஒரு போல் டைம், நீங்க என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்க கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றீங்க? ஸோ நீங்க டிஃப்ரெண்டான மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க என்னன்றத சொன்னீங்க அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்ஷன் சாய்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிளாங்கெட்டான ஒரு மார்க்கெட்டிங் அப்ரோச் யூஸ் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டான மார்க்கெட்டிங் அப்ரோச் யூஸ் பண்றீங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலி கொஸ்டினே. ஏன் இந்த கொஸ்டின் நான் உங்க ஷூட் அவுட் பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க கோர் கஸ்டமர்ஸ் யாருன்னே தெரிஞ்சுக்காம பிளாங்கெட்டான மார்க்கெட்டிங் அப்ரோச் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிளாங்கெட்டிங்கான மார்க்கெட்டிங் அப்ரோச் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம கோர் ஆடியன்ஸை ரீச் பண்ணுன்றது தெரியாது. ஏன்னா ஜென்ரிக்கா நம்ம போடுறதுனால அந்த கஸ்டமருக்கு ரெசனேட் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா அப்பீலிங்கா இருக்காது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட், அந்த இன்டென்ஷனே ப்ரொவோக் ஆகாது. ஸோ அதனால நான் இந்த டிஸ்கஷன்லேயே இந்த வெபினார்லேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமா யூஸ் பண்ற அந்த கோர் டேர்ம், அந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங்கோட கோரே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்சனலைசேஷன் தான். அதாவது பர்சனலைஸ்டா நம்ம கஸ்டமர் நம்ம ரீச் பண்றோம் அப்படின்ற போது அதுக்கான பீப்புள் ரெசனேட் ஆகி பீப்புள் will come forward for purchase. So moving forward to the benefits of customer profiling. So personalization நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, so personalized நம்ம core people கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பட்ஜெட் கான்ஷியஸ் இருக்காங்க, இல்ல பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் இல்ல வெரைட்டி கான்ஷியஸ், அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்மளுடைய நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கெட்டட் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ரோல் அவுட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைக்கிள்ல நம்ம இம்பல்ஸ் பர்ச்சேஸ்ன்ற கான்செப்டே நம்ம உள்ள கொண்டு வர முடியும். பிகாஸ் இப்போ கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படியே நம்ம அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மிமிக் பண்ணிருக்கோம் அப்படின்ற போது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க வேண்டிய இடத்துல 2-3 ப்ராடக்ட் வாங்க கூட சான்ஸ் இருக்கு. ஸோ தட் நமக்கு இங்க பாத்தீங்கன்னா அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இன்டர்ன் நமக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ்கெட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் கஸ்டமரோட ப்ரிஃபரன்சஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமரோட லாயல்ட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். பிகாஸ் அவங்களுக்கே தெரியும் நமக்கு நம்ம நினைச்சு வந்த ப்ராடக்ட்ஸ் தான் இங்க இருக்கு அப்படின்ற போது கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா the sense of feeling valued, அதாவது நம்ம கஸ்டமர் எவ்வளவு வேல்யூ பண்றத தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அதே மாதிரி இங்க வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இருக்கும், வாங்கிட்டு போயிடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் ஆகும். ஸோ தட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லாயல்ட்டி. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே நமக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்டே இருக்காது. இல்லைனாலும் டு பேர் மினிமம் நாம எக்ஸ்டெண்டுக்கு குறைச்சிடலாம். ஸோ கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நம்ம கடைக்கு வாங்க மட்டும்தான் இருக்குமே தவிர ரிட்டர்ன்ஸ் இருக்காது. ஸோ இட் ரெடியூசஸ் த ஃபிரிக்ஷன். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பீப்புளுக்கு நம்ம பிராண்ட் வேல்யூ வச்சிருக்க அந்த பெர்செப்ஷன் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ பர்சனலைஸ் சர்வீஸ் இதை நான் ப்ரீவியஸா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பர்சனலைஸ்டு சர்வீஸ் தான் கோரே. ஸோ இந்த கோரை நம்ம கரெக்டா அடிச்சிட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட லிங்க் செயின் மாதிரி தான். ஸோ பர்சனலைஸ்டு சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா எலிவேட் பண்ணிடலாம். ஸோ த மொமெண்ட் தே என்டர் த ஸ்டோர், உள்ள வந்ததுல இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற வரைக்கும் ஒரு ஃபிரிக்ஷன்லெஸ் ஜேர்னி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு டெக்னாலஜி கூட இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்ஃபால் மெஷின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபுட்ஃபால் மெஷின்ஸ்ல அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் குரூப்ஸ்ல எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு இன்னும் கஸ்டமரோட கிரானுலரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு இம்ப்ரூவ் லாயல்ட்டி. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங்கே அவருடைய கோர் அண்ட் அல்டிமேட் பாத் பாத்தீங்கன்னா டு மேக்ஸிமைஸ் த ரெவென்யூ தான். ஸோ ரெவென்யூ நம்ம 2 வகையில மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எய்தர் நம்ம ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸை குறைக்கணும், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சேல் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் எப்படி குறைக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட மார்க்கெட்டிங் தான். நம்ம பேச சொன்ன மாதிரி பிளாங்கெட்டட் அப்ரோச்சா பண்ணாம பர்சனலைஸ்டா நம்ம கஸ்டமர் ரீச் பண்றோம் அப்படின்ற போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும், வாக்கின்ஸ் இருக்கும், பீப்புள் அதுக்கு ரியாக்ட் ஆகி ரெஸ்பாண்ட் பண்ணி வருவாங்க. ஸோ அப்படின்ற போது எனக்கு நான் பண்ற ஸ்பெண்டுக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு சேலா அது
கஸ்டமர் வாக்கின்ஸா வந்து சேலா கன்வெர்ட் ஆகாங்கிற போது எனக்கு சேல் இம்ப்ரூவ் ஆகி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெவன்யூவை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர் ப்ரொஃபைலிங்கோட இன்னொரு பெனிஃபிட்ஸ், இம்பார்ட்டன்டான ஒரு அதர் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் யுவர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பாத்தீங்க அப்படின்னா, இட் ரிவீல்ஸ் த கேப்ஸ் இன் யோர் ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ நம்ம அந்த அளவுக்கு டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராடக்ட் அசார்ட்மெண்ட் தெரிஞ்சிடும், நம்ம வச்சிருக்கிறது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப்பை நம்ம ஈஸியாக பிரிட்ஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ப்ராடக்ட் மூவ் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதுவுமே இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ தட் நம்மளுடைய சப்ளை செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லாமல், ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ டெட் ஸ்டாக், ஓவர் ஸ்டாக்ன்ற கான்செப்ட் இங்கே சுத்தமாக இருக்காது. அண்ட் ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் வெபினார். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன டீட்டெயிலாக நீங்களே பார்த்துருப்பீங்க கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரூஷியல் உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் மூலியமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் இல்லை உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்கள் டார்கெட் கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மோரர்லெஸ் வேற ஏதாவது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது எமர்ஜ் ஆகுதுனால கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்க ரீட்டைல் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆஸ் அ பிராண்டா யூனிக்கா ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் அப்ரோச் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு சஸ்டைனபிள் பிசினஸா ஒரு சேல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பாத்துக்கு நீங்க கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் யுவர் பிராண்ட் பெர்செப்ஷன், ரெபுடேஷன் அண்ட் இன்டர்ன் பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இதுதான். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் மூலியமா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அது மூலியமா நீங்க சேலை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸையும் குறைஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்டிக்கினஸ். ஒன்ஸ் கஸ்டமர் உங்க கடைக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா தேர் அன்லைக்லி டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் கஸ்டமர் ஸ்டிக்கியா இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி ஹை லைஃப் டைம் வேல்யூ. லைஃப் டைம் வேல்யூன்றது வாட் இஸ் ஆவரேஜ் ரெவன்யூ தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த கஸ்டமர். நம்ம ₹1 போடுறோம் அப்படின்னா கஸ்டமர் இன்டர்ன் நமக்கு எவ்வளவு தராங்க அப்படின்ற போது இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் மூலியமா நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற அப்ரோச் பண்றோம் அப்படின்ற போது லைஃப் டைம் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த கோட் பாத்தீங்க அப்படின்னா நோக்கியோட சிஇஓ சொன்னது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கோட். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதனுடைய ரிலவன்சி என்ன அப்படின்ட்டு. நம்மளுடைய ரீட்டைல்ல பாத்தீங்க அப்படின்னாலே நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபோர் ஃப்ரண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவான ஒரு அப்ரோச், கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ணிட்டு இருந்தோம் மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில சர்வை ஆக முடியும். ஸோ நோக்கியா பாத்தீங்கன்னா தே லாஸ் தேர் மார்க்கெட் ஷேர். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தேர் கமிங் ஒரு எமர்ஜிங் பிளேயரா இருக்காங்க. பிகாஸ் அவங்க காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தே ஸ்னாச்ட் அவே தேர் மார்க்கெட் ஷேர். ஏன்னா அவங்களோட இன்னோவேட்டிவா கஸ்டமர் டிமாண்ட்ஸை மீட் பண்ண முடியல. ஸோ we didn't do anything wrong but somehow we lost. ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்மள வந்து கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸை பேரலா நம்ம வந்து டே டு டேல நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கான நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபைனலி கமிங் டு த கன்க்ளூஷன். ஸோ எங்க சிஎன்பி பாத்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங்கும் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த பிபிஆர் அப்ரோச்சை நாங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்றோம். வி எம்பவர் ரீட்டைலர்ஸ். எந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் எம்பவர் பண்றோம் அப்படின்னா கஸ்டமர் சென்ட்ரிக் அண்ட் டேட்டா ட்ரிவன் அப்ரோச் மூலியமா கஸ்டமரோட டேட்டாவை வந்து நம்ம அன்லாக் பண்ணி வில் கிவ் பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே பார்த்திருப்பீங்க. அதாவது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம ப்ராசஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கஸ்டமர் ப்ரொஃபைலிங் அப்ரோச் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வி லுக் ஃபார்வர்ட் டு collaborate with you to embark on this transformative journey together. Thank you. Few words about our founders. Mr. Umesh Golacha, who is a senior partner, and Ms. Ratandeep ma'am, who leads a corporate finance team. And this is our social media handling links. So எங்களுடைய ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் இல்லை டே டு டே நீங்க ஃபேஸ் பண்ற பிசினஸ் ஆண்டர்பிரினர் சேலஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனாலும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர் ப்ரொஃபைலிங் ஆஸ் உங்க பிசினஸ்ல இன்கார்பரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் சிஎன்பி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வெபினார். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நீங்க எது ஷேர் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து சாட் பாக்ஸ் வந்து நீங்க போடலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கறனாலும் கேட்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து எங்க சாட் பாட்ல அப்டேட் பண்றோம். ஸோ தட் நீங்க வந்து அதுல வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை நீங்க ஷேர் பண்ணலாம்.
ஓகே, நான் ஃபீட்பேக் ஃபார்ம் சேட்டில் போட்டிருக்கேன், உங்களுக்கு விசிபிள் ஆகும் பாருங்க, எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ் இல்லை queries எதாக இருந்தாலும் கேட்கலாம். we have around 2 to 3 minutes. ஸோ உங்கள் டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் போஸ்ட் த செஷன் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொபோசல்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்கள் சிஎன்பி ஆஃபீஸை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது ப்ரோ ஸோ எங்க பிபிடி நீங்க எல்லாருமே கேக்குறீங்க. ஸோ இந்த என்டையர் வெபினாரே பாத்தீங்கன்னா நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க அங்க போயிட்டு செஷன்ஸ்ல ஏதாவது நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும், இல்ல ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரீவைண்ட் பண்ணி இன்னொரு டைம் கூட கேட்டுக்கலாம். ஸோ எங்க யூடியூப் சேனல்ல எல்லா வீடியோஸ் பாஸ்ட் நாங்க கனெக்ட் பண்ண எல்லா வெபினார்ஸுமே இருக்கும். ஸோ நீங்க அதையும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நீங்க அதையும் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் பேஜஸ் உங்களுக்கு இப்போ விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதில் பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். யூடியூப் லிங்க் சாட் பாக்ஸ்ல பண்ணியிருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் வெபினார்ஸ் ஏதாவது பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். So okay, almost we are in the end. So thank you for your support. Keep watching us to stay updated with the CNB updates. Thank you so much.